அடாடாடாடா அப்பப்பப்பப்பா! என்ன முதலமைச்சர்யா! பாருங்க, ஒரு தொழில் இந்த அரசியல் புதுசு முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஒரு தொழில் புதுசானோன்னே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னுக்காக, அந்த இப்போ தலைமைச் செயலகத்தை ஃபுல்லாக எங்கே இருக்க எல்லா இதையும் சுற்றி பார்க்கணும். பேட்டரி காரில் போய் சுற்றி வைக்கிறாரு. இதுதாங்க ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு உள்ள ஒரு பண்பு. ஏன்னா ஒரு தொழிலுக்கு வந்திருக்கோம். அந்த ஒரு இதில் நம்ம போய் இப்படி போயிருக்கோம் அப்படின்னு ஒரு இது இல்லாமல், ஒரு தொழிலுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இது தொழிலுக்கு நம்ம புதுசு, இந்த விஷயம் அரசியலுக்கு புதுசு, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நிறையா பேத்துக்கிட்ட யாராச்சும் கேள்வி கேட்கும்போது கரெக்டாக பேச முடியும். கரெக்டாக இதுங்க இந்த போய் அமைதியாக இருந்து அவர் போய் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்த போய் தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்க்குறாரு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி அவரால் நடக்குது. நல்ல விஷயந்தான். அதுதான் ஒரு தலைவனுக்குள்ள ஒரு பண்பு. நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம தலைவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஐயா நல்ல ஒரு அம்மா உணவகம் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது வந்து நான் எந்த ஒரு தலைவனும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இது நடந்த செயல்படுத்துறது அதை நிறுத்த தான் பார்ப்பாங்க. அதை மறுபடியும் புதுப்பித்து மறுபடியும் வந்து அந்த அம்மா உணவகத்துக்கு கொண்டு வரது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இது வந்து அந்த சென்னையில் இந்த சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்க, அந்த ஏழைப்பட்ட மக்கள், இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, இல்லை இதை வேலைக்கு முடியாத அவங்க உடம்பு ஊனமாக இருக்கிறவங்க, சில பேர் சாப்பிட்றவங்க இதோட ஃபுட்டோட வேல்யூ அவரோட இது முதலமைச்சர் அவரோட கண்டிப்பாக இது வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க. அந்த பசியை தீர்க்கிறது ரொம்ப இது. ஏன்னா தானத்திலையும் தானம் அன்னதானம்ங்குவாங்க. அந்த தானம் இந்த இது வந்து குறைந்த விலையில் கொடுக்குறது ரொம்ப செயல்படுத்துகிற வைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் வந்து இலவசங்கள் இப்போதைக்கும் அந்த இதெல்லாம் ரொம்ப இந்த தவிர்த்து வைக்கிறது நல்லது ரொம்ப நாளைக்கு. ஏன்னா இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ரோடுனா ரொம்ப இதாக இருக்குண்ணே, அதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் சரி பண்ணால் அதை வந்து ஒரு ஒட்டாச்சும் போட்டு வைக்க, அந்த பள்ளங்கள் வந்து மெயினான இடத்துல வந்து பள்ளங்கள் வந்து இருக்குது, அதை வந்து கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் போட்டு பள்ளங்கள்லாம் நிரப்ப சொல்லுங்கள். ஏன்னா அந்த சில வந்து புது இடத்துல வந்து போகிறவங்க ஸ்பீடாக அந்த பள்ளத்தில் போய் விட்டு கீழே ஆக்சிடெண்ட் வர்றதுக்கு நிறைய இது இருக்குது. அதை ஒரு குழுவை வச்சு கண்காணித்து அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க குழுவை வச்சு கண்காணித்து அந்த இதை வந்து ஃபுல்லப் பண்ண சொல்லுங்கள், அதை அடைக்க சொல்லுங்கண்ணே. ஏன்னா நாளைக்கு நீங்கள் வந்து பதவியில் இருந்தால் அந்த ஆட்சியில் இருந்தவங்க அந்த இது வேறு அவங்க பண்ணாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னமே நம்மளோட கட்சிக்கு டிவிக்கு அந்த கட்சிங்களுக்கு தான் நிறைய குறைபாடுகள் அப்படி அவங்க நிறையா இது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம கட்சியோட இது மாதிரி ஆக்சிடென்ட் ரோடு பள்ளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருங்களை தூண்டி விட்டு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ஒரு குழுவை ஒழிச்சு அவங்கவுங்க அமைச்சருங்களை குழு ஆரம்பித்து அவங்களோட வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் தெளிவாகி நல்ல பண்ணுவீங்க. நீங்கள் எங்களுக்கான ஒரு முதல்வர். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு குழு ஆரம்பித்து எல்லாத்தையும் அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு எல்லாத்தையும் கண்காணி